ஆக்டர் தளபதி விஜய் நடிக்கிற தளபதி 16 அதாவது இந்த கோட் படம் இல்லாமல் அடுத்த படம் தான் வந்து லாஸ்ட் படமாக இது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த படத்துக்கான பேச்சுவார்த்தை இப்போ இன்னும் போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட ரூமர் இந்த படத்து மேலே இருக்குது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல். அதாவது டேரக்டர் எச் வினோதன் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் தளபதி விஜய் இவங்களுக்கு பேராக பார்த்தீங்கன்னா சமந்தா ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் போட போகிறாங்க. இந்த படத்தை வந்து ஏவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் தட்டி விடுங்க. ஆக்டர் சல்மான் கானோட சிக்கத்தர் படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராஷ்மிகா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்றைக்கான ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனன் இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஏஆர் முருகதாஸ் தான் இந்த படத்தை வந்து இப்போ டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே 2025 எண்டில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி ஏஆர் முருகதாஸோட குக்கிங் எந்த மாதிரி இருக்க போகுது இந்த படத்துலன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் தனுஷை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குபேரன் படத்துக்கெல்லாம் ஷூட்டிங்கில் இருக்காரு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூலை முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. படத்தோட டேரக்டர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சேகர் கமுலோ தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை மும்பையில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு பேராக பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தோட அவுட்புட் எந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து SK23 ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SK24. இந்த படத்தில் வந்து 2 ரூமர் இருக்குது. ஒன்று வந்து டேரக்டர் வெங்கட் பிரபு இவர் படத்தை டைரக்ஷன் பண்ணுறதா இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டான் படத்தோட டேரக்டர் சிபி சக்கரவர்த்தி திரும்பவும் இவரை வச்சு டைரக்ஷன் பண்ண போகிறாராம். SK24 இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ். இந்த படத்துக்கு நம்ம அனிருத் தான் மியூசிக் போட போகிறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஸ்டுடியோ இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க இவரோட காம்போக்காக? அதே மாதிரி டான் மூவி உங்களை எந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் விஜய் ஆண்டனி நடிக்கிற மலை பிடிக்காத மனிதன் படத்தோட சென்சார் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து EO சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதை அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய் ஆண்டனி, சரத்குமார், சத்யராஜ், மேகா ஆகாஷ் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா விஜய் மில்டன். இந்த படத்தை ரொம்ப சீக்கிரமாகவே தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் அஜித் குமாரோட விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் பொறுத்தவரையுமே ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் அஜித் குமார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், த்ரிஷா, அரவ் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி. இவர் பார்த்தீங்கன்னா தடம் தடையறு தாக்கு படத்தோட டேரக்டர். இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா அனிருத் போட்டிருக்காங்க. இந்த படத்தை வந்து நம்ம லைக்காக தான் ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 2024 தீபாவளிக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம அஜித்தோட என்ட்ரி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.